வணக்கம். நான் இப்போ வந்திருக்கிறது மணமாவில் கிருஷ்ணன் கோயிலுக்கு வந்திருக்கிறேன். இங்கே வந்துட்டு மாங்கனி திருவிழா நடக்குதான். உள்ளே போய் பார்ப்போம் எப்படியெல்லாம் இருக்குன்ட்டு. இந்த லெஃப்ட் சைடு ரைட் சைடெலாம் இருக்கிறது தான் பார்த்திங்கன்னா பூக்கடையெல்லாம் இருக்குது. இங்கே அர்ச்சனை ஜாமான் எல்லாமே கிடைக்குது. இந்த பக்கத்தில் இருக்கிறதான் அர்ச்சனை கடை தான் அது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்துட்டு இப்போ பகவான் கிருஷ்ணர் கோயிலுக்கு வந்திருக்கிறோம். இன்றைக்கி கிருஷ்ணர் கோயிலில் பார்த்தீங்கன்னா மேங்கோ ஃபெஸ்டிவல்னு சொல்லி அதாவது மாம்பழ ஃபெஸ்டிவல் நடந்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப அழகாக டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப அப்படியே அழகாக பூ மாதிரியே மாம்பழத்தை அப்படியே ஃப்ளவர்ஸ் மாதிரி டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ரொம்ப அழகாக செஞ்சுருக்காங்க. எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். எல்லா மக்களும் வந்திருக்கிறாங்க, எல்லா விதமான மக்களும். இப்போ நேபாள் இங்கேருந்து மக்கள்லாம் இங்கே வேலை பார்க்குறாங்களா, பல நாடுகளை சேர்ந்தவங்க இங்கே எல்லாருமே வந்திருக்காங்க. அவங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதை பார்த்துக்கிட்டே அந்த கதைகளும் சொல்கிறேன். அது எதனால அந்த மாம்பழ ஃபெஸ்டிவல் பண்ணுறாங்க என்னென்ன அதையும் சொல்கிறோம். வாங்க பார்ப்போம். தமிழும் 3 வகைப்படும், கனிகளும் 3 வகைப்படும். முத்தமிழ்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி முக்கணின்னு சொல்லுவாங்க. இயல், இசை, நாடகம் 3 சேர்ந்தது முத்தமிழ். ஒளியையும் இசையையும் நாடகத்துடன் இணைச்சி பார்க்குறது உலகத்திலே வேறு எந்த மொழியிலையும் கிடையாது. அது தமிழ் மொழியில் மட்டும்தான் இருக்குது. இயல் என்பது எழுதப்படுவது, இசை என்பது பாட்டு பாடுவது, கூத்து என்பது ஆடல் பாடலும் சேர்ந்து ஆடுவது. இதுதான் இயல், இசை, நாடகம். நாடகத்தமிழ் தான் முதல் தமிழ். அது உடல் அசைவுலேருந்து தொடங்கி மொழியில் தொடங்கி விளையாட்டு, நடனம், போர், போராட்டம்னு வளர்ந்து அது இன்றைக்கி திரைத்துறை நிற்கிது. இசைத்தமிழ் எண்ண இயக்கத்தில் தொடங்கி வா, ஆ, போ, ஓ என்று நெட்டொலியால் வளர்ந்து இன்றைய திரை இசை வர வளர்ந்து நிற்கிது. அது இசைத்தமிழ். இயல் தமிழ் இயல்பான பேச்சு, எழுத்து, இலக்கியம், பல்வேறு துறைகள் என வளர்ந்து இன்றைக்கி கணினி வரைக்கும் நிற்கிது. இதுதான் இயல் தமிழ். இது 3 சேர்ந்ததான் இயல், இசை, நாடகம். 3 சேர்ந்த முத்தமிழ். வேறு உலகத்தில் எந்த விதமான லாங்குவேஜுக்கும் இந்த ஒரு சிறப்பு கிடையாது. முக்கணிகள் 3: மா, பலா, வாழை. இந்த 3 இருந்தால் ஒரு குடும்பத்தில் வாழ முடியும். ஒரு வாழை மரம், ஒரு பலா மரம், ஒரு மாமரம். அவங்களோட பொருளாதார தேவையை அந்த 3 மரமே பூர்த்தி பண்ண முடியும். இந்த 3 பழத்துலேயும் எல்லா விதமான வைட்டமினும் இருக்குது. அதனால தான் நம்ம முன்னோர்கள் இதை அப்படியே கலாச்சாரத்தோட தொடர்பு படுத்தி வச்சது. ஏன்னா அதை மறக்கக்கூடாது. இது எல்லோரும் இதை சாப்பிடணுங்கிறதுக்காகத்தான் இதை நம்மளோட ட்ரெடிஷ்னல் ஆக்கி விட்டுறது. மாம்பழத்துக்கு மிகப்பெரிய சிறப்பு உண்டு. அது காரைக்கால் அம்மையாரோட வாழ்க்கையிலையும் அந்த மாங்கனி வரும். நம்மளோட திருவிளையாடல் புராணத்தில் அந்த மாங்கனி வரும். மாம்பழங்கிறது அவ்வளோ ஒரு புகழ் வாய்ந்தது. அதை பகவான் கிருஷ்ணருக்கு அபிஷேகம் பண்ணி இன்றைக்கி பாருங்க எல்லா மக்களும் இதை தரிசிக்கிறாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் எல்லா யூடியூபர்ஸ் மாதிரியும் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு மியூசிக் போடுறதுக்கோ இல்லை அது அப்படியே விடுறதுக்கோ நான் ரெடி இல்லை. நீங்கள் நினைக்கலாம் என்ன ஒவ்வொரு வீடியோவிலையும் ஏதாவது பேசுகிறாரு சம்மந்தம் இல்லாமல் நினைக்கலாம். இதை நான் எதுக்கு பேசுகிறேன் அப்படின்னா இதில் சில இன்ஃபர்மேஷனு. ஏன்னா 2K கிட்ஸுக்கு நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரியலை. அவங்க நினைக்கிறது நம்ம பாரம்பரியத்தில் சொல்கிறதெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது அதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கைன்னு சொல்லுவாங்க. நம்ம முன்னோர்கள் சொன்னது எதுவுமே மூட நம்பிக்கையெல்லாம் கிடையாது. எல்லாத்துக்கும் ஒவ்வொரு தொடர்புகள் இருக்குது. இப்போ கொரோனா வந்த காலத்தில் பார்த்திங்கன்னா உலகமே நம்ம முன்னோர்கள் சொன்னது தான். மஞ்சள், வேப்பிலை, கார்லிக்கு பின்னாடி தான் ஓடுனாங்க, இல்லை எலுமிச்சம்பழம். ஆனால் இதை நம்மளை ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம சொன்னாங்க நம்ம முன்னோர்கள். அதனால் நம்ம எதையுமே ஒதுக்கி தள்ள முடியாது. எதுக்குமே மூட நம்பிக்கையும் கிடையாது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கனெக்டிவிட்டியும் ஒரு ரீசன் இருக்குது.
இப்போ பகவானை தரிசனம் பண்ணியாச்சு. எல்லா விதமான மக்களும் இங்கே கூடியிருந்தா பார்த்தீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே நேரம் அந்த வீடியோவில் ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம் நண்பர்களே. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு என்னோட நன்றி.